Hi friends, welcome back to Reva Tasty Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா தக்காளி ஊறுகாய் தான் பண்ண போறோம். இப்போ இது எப்படி செய்யலாம்ன்றத பாத்துருவோமா? அதுக்கு நான் 1 கிலோ தக்காளியை வந்து எடுத்துர்க்கேன். இத வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு இத நல்லா துணி வச்சு தொடச்சி எடுத்துடலாம். நம்ம ஏன்னா ஊறுகாய் செய்ய போறனால தண்ணி கிண்ணி இருந்தா சீக்கிரம் கெட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இத நல்லா தொடச்சி எடுத்துட்டு நான் கட் பண்ணி எடுத்துர்க்கேன். கொஞ்சம் பெரிய சைஸா தான் கட் பண்ணி எடுத்துர்க்கேன். இப்போ அடுப்புல வந்து ஒரு இரும்பு கடாய் ஹீட் பண்ணிட்டு இதில் கொஞ்சம் தாராளமாகவே நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஊறுகாய்க்கு பொதுவாக நீங்கள் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காய விட்டு இதில் வந்து ஒரு 20 நம்பர் அளவுக்கு பூண்டு பல் சேர்த்து இதை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வதக்கி விட்டுருவோம். இது ரொம்ப வந்து செவந்து வரக்கூடாது. ஒரு 3/4 பாகம் அளவுக்கு வந்து வெந்து வர விட்டு இது கூட ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை அதையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்தோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா இந்த 1 கிலோ தக்காளி இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும். அதனால தான் நான் இந்த இரும்பு கடாய் யூஸ் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் நல்லா கனமான கடாய் எதுனாலுமே யூஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த தக்காளி வதங்கிறதுக்காக இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுருவோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும். இப்போ நான் இன்னொரு கடாயில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு 3லேருந்து 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இதை லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வறுத்திங்கன்னா ரொம்ப கருகிடும். அந்த கடுகு எல்லாமே கசந்தாப்பில் ஆகிடும். லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக செவக்கிற வரைக்கும் இதை நல்லா வறுத்து விட்டு இதை நல்லா ஆற விட்டு இதை மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா ஃபைன் பவுடராக பொடி பண்ணி வச்சிங்கன்னா ஊறுகாய்க்கு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி வந்து பாதி அளவுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதை நல்லா நான் கலந்து விட்டு இதை இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். ஏன்னா இதோட கலர் கொஞ்சம் நல்லா தூக்கலாக கொடுக்கணுன்றதுக்காக காரம் கொஞ்சம் வேணுன்றதுனால நான் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். ஆல்ரெடி வந்து நம்ம அந்த வறுத்து பொடிக்கிறதுலேயும் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இது நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நான் 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து வினிகர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வினிகர் வேணும்னா யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு எலும்பு சைஸ் அளவுக்கு புளியை வந்து சுடு தண்ணியில் நல்லா கரைச்சி நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் எடுத்து இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஆனால் தக்காளி வந்து பாதி அளவு குக்கான பிறகு தான் நீங்கள் புளி சேர்க்கணும். இப்போ இதை நல்லா கலந்து விடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி வந்து 3/4 பாகம் அளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த சமயத்தில் இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு இதை கலந்து விடலாம். இது சைட் டிஷ்ஷாக பார்த்திங்கன்னா சாதத்தோடு எந்த குழம்புக்குனாலும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். தயிர் சாதத்துக்கு அட்டகாசமாக இருக்கும். அதோடு இல்லாமல் சாதத்தோடு இதில் போட்டு பெரட்டி சாப்பிட்டாலும் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நம்ம வறுத்து பொடிச்சு வச்சோம் பார்த்திங்கன்னா வெந்தயம், கடுகு, காஞ்ச மிளகாய் அந்த பொடியும் இதோடு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இது கிட்டத்தட்ட செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour கிட்ட டைம் எடுக்கும். ஆனால் டேஸ்ட் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ வந்து நான் ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஒரு 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி இதை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. அதனால் திரும்ப நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுடுவோம். இது பார்த்திங்கன்னா வெளியே வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா 1 வீக் கிட்ட யூஸ் பண்ணலாம். அப்படி நீங்கள் அதுக்கு மேலே யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 1 month போல் வச்சு யூஸ் பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் இதை நல்லா கலந்து விடலாம். முன்னத்துக்கு வந்து நல்லாவே இன்னும் திக்காகிடுச்சு. திரும்ப நான் அடுப்பை வந்து கொஞ்சம் நேரத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இப்போ இன்னொரு கடாயில் வந்து கொஞ்சம் தாராளமாகவே நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு தாளிப்பு இதுக்கு கொடுத்துருவோம். எண்ணெய் நல்லா காய விட்டு இது கூட கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக வெந்தயம் இது நல்லா பொரிஞ்சு வர விட்டு இது கூட கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் இதையும் நல்லா சேர்த்து பொரிய விட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த தக்காளி ஊறுகாயில் இது மேலே கொட்டிட வேண்டியது தான். கொட்டிட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு திரும்ப மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த ஊறுகாய் வந்து நம்ம வீட்டிலே செய்கிறப்ப பார்த்திங்கன்னா கடையில் வாங்குறத விட வீட்டில் செய்கிற டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாகவும் இருக்கும். இப்போ திரும்ப பாருங்கள் முன்னத்துக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த கன்சிஸ்டன்சி இப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டு நல்லா ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸ்லேயோ இல்லைனா கண்ணாடி பாட்டில்லையோ நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. வெளியே வந்து 1 வீக் வரைக்கும் நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு 1 month யூஸ் பண்ணலாம். அவ்வளவுதான், ரெடி ஆகிடுச்சு தக்காளி ஊறுகாய். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.